உலகின் 3 முன்னணி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியா திகழும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் தில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டு உச்சி மாநாடு குறித்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்தியாவின் இலக்கை எட்டுவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மாற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். ஒட்டுமொத்த புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் போது ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள இந்த தொழில்நுட்பம் உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையில் இந்த தொழில்நுட்பம் பெரும் பலனை அளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக காசநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து மேலும் பரவாமல் தடுத்து நோயை குணப்படுத்துவதில் பெரும் பங்காற்றி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வந்துள்ள பிரேசில் சுகாதாரத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் பதிகா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அதிநவீன சுகாதார வசதிகளை குறைந்த விலையில் அளிப்பது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ பொருட்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதாரம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் படைப்பாளியாக இந்தியா விரைவில் உருமாறும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலத்திற்கேற்ற நவீன தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதே பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை என்றும் அதையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை இந்தியா பயனாளியாக மட்டுமல்லாமல் விரைவில் படைப்பாளியாகவும் மாறும் எனவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் தலைமை நம்பூதிரி கண்டராரு ராஜீவருக்கு கொல்லம் புலனாய்வுத்துறை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. சபரிமலை கோவிலின் துவாரபாலகர் சிலையில் தண்டம் திருடப்பட்டது தொடர்பான வழக்கில் இவர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த கொல்லம் புலனாய்வுத்துறை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தமிழ் பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தின் சார்பில் திராவிட களஞ்சியத்தின் 7 புத்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதி கட்சி வரலாறு, திராவிட இயக்க பெண் சிந்தனையாளர்கள் தொகுப்பு உள்ளிட்ட 7 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் மு.பே. சுவாமிநாதன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் நடைபெற்ற இந்த மறியல் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. போலீசார் கைது செய்ய முயன்ற போது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலையின் மறுபுறம் சென்று வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையாக நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் அரசு கலைக்கல்லூரி முதுகலை மாணவர்கள் அரசு வழங்கும் மடிக்கணினி திட்டத்தில் தங்களையும் சேர்க்க கோரி வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் இளங்கலை மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினி வழங்கப்பட்டதாக கூறி முதுகலை மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என அவர்கள் கோஷமிட்டனர். கோரிக்கை நிறைவேறாவிட்டால் போராட்டம் தொடரும் என மாணவர்கள் தெரிவித்தனர். திருச்சி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக பட்டியல் அணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பட்டியல் சமூக நலத்திட்ட நிதியை மற்ற திட்டங்களுக்கு திசை திருப்பி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதனை எதிர்த்தும் இடஒதுக்கீடு உரிமைகள் மதிக்கப்படவில்லை என்றும் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பாஜக மாநில தலைவர் சம்பத் ராஜ் உடன் அதிமுக மற்றும் பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள செய்யாத்துவனம் கிராமத்தில் ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருது காட்டும் விழா விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் சிறப்பு பூஜை, தீபாராதனை நடைபெற்றது. கால்நடைகள் நலன் கருதி வழிபாடு செய்த பின்னர் மாலை நேரத்தில் இளைஞர்கள் எருது காட்டில் பங்கேற்று வீரத்தை வெளிப்படுத்தினர். இரவில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதியுலா வந்தபோது பொதுமக்கள் குடும்பத்துடன் கற்பூர தீபம் காட்டி வழிபட்டனர். அருகில் உள்ள பல கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதனி இறக்கிய 2 விவசாயிகளை கைது செய்ததை கண்டித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பனை மரங்களில் இருந்து பதனி இறக்க கடந்த 3 ஆண்டுகளாக தடை உள்ள நிலையில் புதுப்பாளையம் அண்ணந்தல் பகுதியை சேர்ந்த மாரியப்பன், அர்ஜுனன் ஆகியோர் பதனி இறக்கியதை கூறி பாச்சல் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணந்தல் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கைது செய்தவர்களை விடுவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.